விஜய் எல்லாம் வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது என்று கிண்டலாக அலட்சியமாக இந்த இரண்டு கட்சிகளும் நினைத்துக் கொண்டிருந்தனர். இப்ப என்ன, எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கீங்க? Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக என்று இந்த இரண்டு பேருமே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பேர் திரளுகிறார்களே, ஏதோ இருக்கும் போல் இருக்கிறதே என்று இரண்டு கட்சிகளும் கவலை அடைந்தனர். பணத்தை வாரி இறைத்தார்கள். அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இனிமேல் பணம் கொடுத்தால் ஓட்டு வாங்கலாம் என்ற நினைப்பு, இருமாப்பு, அதன் மீது இடி விழுந்திருக்கிறது. ஓசைப்படாமல் ஒரு மௌன புரட்சியை விஜய் நிகழ்த்தி இருக்கிறார். நான் தெளிவாக சொன்னேன், திரளுகிற கூட்டம் வியக்க வைக்கிறது, மலைக்க வைக்கிறது. அவர் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, அவரை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் என்றால் மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் அப்படி கூட்டம் வரும். இவர் அப்படி கூட்டம் கூடுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. திமுக அரசாங்கம் அவருக்கு குறைந்த அளவு வாய்ப்புகள் தான் தரப்பட்டன. ஆனால் சமூக வலைத்தளங்களில் பெரிய மௌன புரட்சி, ஒரு பெரிய பிரச்சாரம், கேம்பெயின் அவருக்கு ஆதரவாக நடைபெற்றது. எப்போது பார்த்தாலும் பாஜகவை விமர்சித்துக் கொண்டே இங்கே வண்டியை ஓட்ட வேண்டும் என்று நினைத்த திமுகவுக்கும் சரி, திருமா கட்சிக்கும் சரி, மக்கள் பாடம் போட்டு இருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். எப்ப பார்த்தாலும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மேட்ச், என்ன கிரிக்கெட் மேட்சாரு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் என்று முதலமைச்சர் திசை திருப்ப பார்த்தார். அந்த வாரத்தை மக்கள் நிராகரித்தார்கள். அதிகாரிகள் விரும்பிய நேரத்தில் அவரை சந்திக்க முடியணும், அமைச்சர்கள் விரும்பிய நேரத்தில் அவரை சந்திக்க முடியணும். மீடியாவை சந்திப்பதை தவிர்ப்பது இனிமேலும் அவருக்கு நல்லதல்ல. இனிமேல் விஜய் அணுக முடியாதவராக இருந்தால் அவர் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறுவார். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டமன்ற தேர்தல் 2026 புதிய களமாக இருந்தது. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விஜய் அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருந்தார். 2 பேருக்குள்ளே தான் போட்டி இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி எதிர்கட்சியாக டிஎம்கே வந்திருக்கு, இப்போது பெரும்பான்மையில் தாவேக்கா இருக்காங்க. இப்படி ஒரு சேஞ்ச் வரும்னு எதிர்பார்த்தீங்களா சார்? இவ்வளோ டிராஸ்டிக்காக ஜெயிப்பாங்க? நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் புதிய கட்சியாக இருந்தாலும் திரு விஜய் அவர்களுக்கு பெரும் இளைஞர் சக்தி பின்னால் இருக்கிறது. தமிழக அரசியலில் ஒரு திருப்பத்தை அவர் ஏற்படுத்துவார் என்று நான் தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட 107 தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெறும் என்று நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. மிக நிச்சயமாக இது மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறார்கள் என்பதற்கான தீர்ப்பு என்றே நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீதான அதிருப்தி, அதிலே வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணமாக மக்கள் மனதிலே ஒரு விஷயம் இந்த தேர்தலில் பார்க்கப்பட்டால், விஜய் அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கடைசி கட்டத்தில் கூறினேன். அது என்ன என்று சொன்னால், சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலை, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, போதைப் பொருட்களுடைய நடமாட்டம். இந்த 3 விஷயம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இந்த 3 விஷயங்கள் இந்த தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்குமானால் தாவேக்காவுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கும் என்று நான் சொல்லி வந்தேன். அதிமுக இதை ஃபோக்கஸ் செய்து, இதை மட்டுமே ஃபோக்கஸ் செய்து பிரச்சாரம் செய்து மக்களை ஈர்க்க தவறிவிட்டது. இரண்டாவது, அதிமுகவுக்கு கிராஜுவலாக ஒரு டிக்ளைன் ஓட் ஷேரிங்கில் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதை சரி செய்வதற்கான முயற்சியில் கவனம் செலுத்தவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கண்ட தோல்வியை சரியான முறையில் பரிசீலனை செய்ய தவறிவிட்டார். அவர் என்ன நினைத்து விட்டார் என்றால், சட்டமன்ற தேர்தல் வந்தால் திமுகவுக்கு பதிலாக மக்கள் தன்னைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நினைத்தார். ஏங்க, கட்சி ஆரம்பித்த உடனெல்லாம் ஜெயிச்சிட முடியுமா? இதெல்லாம் நடக்காது என்று விஜயை குறித்து குறைத்து மதிப்பிட்டார். அதிமுகவை சேர்ந்த 1-2 முன்னாள் அமைச்சர்கள் வெற்றி பெற்ற எம்ஜிஆராக விஜய் வர முடியாது, தோல்வியடைந்த சிவாஜி கணேசன் போலவோ பாக்யராஜ் போலவோ வரலாம் என்று கிண்டல் செய்தார்கள். ஆனால் ஓசைப்படாமல் ஒரு மௌன புரட்சியை விஜய் நிகழ்த்தி இருக்கிறார். நான் தெளிவாக சொன்னேன், திரளுகிற கூட்டம் வியக்க வைக்கிறது, மலைக்க வைக்கிறது. இளைஞர்கள், இளம்பெண்கள் காத்திருந்து அவரை பார்க்கிறார்கள். அவர் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, அவரை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் என்றால் மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் அப்படி கூட்டம் வரும். இவர் அப்படி கூட்டம் கூடுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. திமுக அரசாங்கம் அவருக்கு குறைந்த அளவு வாய்ப்புகள் தான் தரப்பட்டன. ஆனால் சமூக வலைத்தளங்களில் பெரிய மௌன புரட்சி, ஒரு பெரிய பிரச்சாரம், கேம்பெயின் அவருக்கு ஆதரவாக நடைபெற்றது. ஆகவே
விஜயை கண்டு கலங்கி போய் கடைசி நேரத்தில் இவர்களுக்கு தகவல் தெரிந்தது. இவ்வளவு பேர் திரளுகிறார்களே, ஏதோ இருக்கும் போல் இருக்கிறதே என்று 2 கட்சிகளும் கவலையடைந்தன. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால் பணத்தை வாரி இறைத்தார்கள். அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் பணம் கொடுத்தால் ஓட்டு வாங்கலாம் என்ற நினைப்பு, இருமாப்பு, அதன் மீது இடி விழுந்திருக்கிறது. அந்த வகையிலும் இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறார்கள் என்பது இந்த தீர்ப்பின் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு 10-20 இடங்கள் கூடுதலாக விஜய்க்கு மக்கள் தந்திருக்க வேண்டும் என்பது என் பார்வை. அதன் மூலம் ஒரு ஸ்திரமான அரசு அமைந்திருக்கும். விஜய் விரும்பியபடி செயல்பட்டிருக்க முடியும். இப்போது அவர் யாரிடமிருந்து ஆதரவை பெறுகிறாரோ அவர்களையும் திருப்திப்படுத்தி அரசியல் நடத்த வேண்டிய சூழல் உருவாகும். ஆனால் எப்படி இருந்தாலும் விஜய்க்கு கிடைத்திருக்கிற இந்த ஆதரவு, 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய அவருடைய சாதனை பாராட்டுக்குரியது. விஜய் கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை உணர்ந்து இன்னும் கூடுதல் பொறுப்புணர்வோடு அவர் செயல்பட வேண்டும். ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக அவர் எளிதில் மக்களால் அணுக முடியாதவராக இருந்தார். ஆனால் இப்போது ஒரு முதலமைச்சர், அவர் அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும், அணுக முடியாதவராக இருக்கக்கூடாது. 2வது, முழுமையான அரசியல் ஈடுபாட்டோடு இருக்கிறாரா என்கிற சந்தேகம் இதற்கு முன்பு இருந்தது. அப்படி அல்ல, களத்தில் மக்களுக்காக பணியாற்றுகிற முதலமைச்சராக அவர் இருப்பார் என்கிற நம்பிக்கையை ஊட்டுகிற வகையில் அவர் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக இருக்க வேண்டும். இது மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். கூட்டம் ஓட்டாக மாறாதுன்ற ஒரு வார்த்தை பேசிக்கிட்டே இருந்தாங்க. கூட்டம் ஓட்டாக மாறாது, பாதி பேருக்கு ஓட்டர் ஐடியே கிடையாது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதை தாண்டி எம்ஜிஆர் அளவுக்கு இவர் வரமாட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆரை தாண்டி ஓட்டு வீதம் அவர் ஜெயிச்சிருக்காருன்றது தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டாட்ஸ் படி நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எம்ஜிஆர் நீண்ட அரசியல் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர். எம்ஜிஆர் மக்களோடு நெருங்கி இருந்தவர். எம்ஜிஆர் ஒரு அபாரமான கரிஸ்மாட்டிக் லீடர். இவர் கரிஸ்மா இருந்திருக்கிறது. அந்த கரிஸ்மாவின் காரணமாகத்தான் வெற்றி வந்திருக்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. எம்ஜிஆர் முதல் தேர்தலில் மெஜாரிட்டி வாங்கிவிட்டார், இவர் மெஜாரிட்டி வாங்கவில்லை. ஆகவே அந்த கம்பேரிசன் சரியில்லை என்பது என்னுடைய பார்வை. எம்ஜிஆர் முதல் தேர்தலில் மெஜாரிட்டிக்கு குறைவாக சீட்டு வாங்கவில்லை, மெஜாரிட்டியை விட கூடுதல் சீட்டு பெற்றுதான் ஜெயித்தார். ஆனால் இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம், 2 ஆண்டுகளில் கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் வியப்புக்குரிய விஷயம். அந்த வகையில் விஜய் படைத்தது ஒரு சாதனை என்று நான் பார்க்கிறேன். மக்களுக்கு திமுக மேலே அதிருப்தி இருக்குன்றதை இந்த ரிசல்ட்டில் நாங்கள் பார்க்குறோம். மெயினாக கொளத்தூர் சிஎம் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார், சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய அவருடைய தொகுதியில் தோத்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. மிக நிச்சயமாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, வியப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னை பொறுத்தவரை ஒரு ஊடகவியலாளராக நான் தொடர்ந்து அவரை கவனித்து வருகிறேன். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். சொல்லப்போனால் அடிக்கடி அங்கே விசிட் செய்தார், அங்கே பார்வையிட்டார். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் அணுகக்கூடிய முதலமைச்சராக இருந்தார். மக்களை இறங்கி சென்று பேசக்கூடியவராக இருந்தார். அப்படி இருந்தும் கூட அவர் தோல்வியை தழுவியிருப்பது, அதை என்ன காரணம் என்று சொன்னால் சென்னையில் ஏற்பட்ட விஜய் அலை. அந்த விஜய் அலையிலே அவரும் பாதிக்கப்பட்டு விட்டார். அதில் தப்பித்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று திரு சேகர் பாபு. இந்த 2 பேரும் தப்பித்து விட்டார்கள். ஆனால் முதலமைச்சர் வெற்றி பெற்றிருக்க வேண்டியவர் தோல்வியடைந்து விட்டார். அது எனக்கு வருத்தம்தான். ஏனென்றால் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்பட்டிருப்பார். அவர் வெற்றி பெற்றிருந்தால் அந்த சட்டசபை ஒரு அர்த்தமுள்ள வகையிலே அவர் இயங்கி இருப்பார். திரு உதயநிதி அவர்களிடம் ஸ்டாலின் அளவுக்கு ஞானம் உள்ளவரோ அல்லது அவரளவுக்கு திறமையான எதிர்க்கட்சி தலைவராகவோ இருப்பார் என்று நான் கருதவில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூஷியலான எலெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் விஜய் அவர்களுடைய வெற்றி எல்லாரும் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ பெரும்பான்மையில் அவர் ஜெயிச்சாலுமே 118 சீட்டு வேண்டும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் யார் கூட அவர் கூட்டணி வைப்பாங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை, விஜய் அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதற்கோ அல்லது மந்திரி சபையில் சேருகிறோம் எங்களுக்கு நாங்கள் அளிக்கிற ஆதரவுக்கு எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் இடமளிக்க வேண்டும் என்று கேட்டு ஆதரவளிப்பதற்கோ சில கட்சிகள் முன்வரும் என்று தான் நான் பார்க்கிறேன். தேர்தலுக்கு முன்பாகவே விஜயுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று விரும்பியது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். விஜய் அவர்களுக்கு நேற்றைய தினம் அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலர் தாவேகாவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று தான் முதலில் விரும்பினார்கள். ஆனால் அந்த எண்ணத்திற்கு மாறாக திரு செல்வ பெருந்தகையும் திரு ப. சிதம்பரம் போன்றவர்களும்
அந்த முடிவை மாற்றுவதற்கு ஒரு காரணமாக இருந்தார்கள். ராகுல் காந்தியினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுத்து திரு கார்கே அவர்களை அணுக வேண்டிய விதத்தில் அணுகி அவரை திருப்திப்படுத்தி இந்த கூட்டணியை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆகவே ராகுல் காந்திக்கு அது பெரிய ஏமாற்றமாகிவிட்டது. ராகுல் காந்தி நிச்சயமாக விஜய் அரசு நீடிக்க வேண்டும் என்று விரும்பி ஆதரவளிக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். அதேபோல் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை அமைச்சராக்குகிறோம் என்று ஒருவேளை தாவேகா உறுதிமொழி அளித்தால் பாமக கூட அந்த கட்சி தாவேகாவை ஆதரிக்கக்கூடும். மேலும் 1-2 கட்சிகள், கம்யூனிஸ்டுகளை போன்றவர்கள் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம், அதாவது பிரச்சனைகளின் அடிப்படையில் எங்கள் ஆதரவு இருக்கும் என்று சொல்லலாம். ஓரிரு கட்சிகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்து இந்த ஆட்சியை காப்பாற்றலாம். இதெல்லாம் நடக்கலாம். ஆட்சி எப்படியும் ஃபார்ம் பண்ணி விடுவார், ட்ரஸ்ட் ஓட்டில் வின் பண்ணி விடுவார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதன் பிறகு அந்த அரசை நடத்துவது என்பது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு அரசாங்கத்தை நடத்துவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல, மெஜாரிட்டி இல்லாமல் நடத்துவது. அதுதான் சவாலான பணியாக இருக்கும். விஜய் அவர்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இந்த எலெக்ஷனில்? எல்லாருமே 2 பெரும் கட்சிகளும், திராவிட கட்சிகளும் அவரை ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஓரளவுக்கு சரியாக அவர் பின்னால் ஆதரவு இருக்கிறது என்று கணித்தவர் திருமாவளவன் தான். ஆனால் பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி வெல்லக்கூடாது என்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில், அதாவது அது அவர்களுக்கு, என்னுடைய பார்வையில் அது குறுகிய கண்ணோட்டம். எப்போது பார்த்தாலும் பாஜகவை விமர்சித்து கொண்டே இங்கே வண்டியை ஓட்ட வேண்டும் என்று நினைத்த திமுகவுக்கும் சரி திருமா கட்சிக்கும் சரி மக்கள் பாடம் போட்டு இருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். எப்போ பார்த்தாலும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மேட்ச்னு, என்ன கிரிக்கெட் மேட்சாரு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் என்று முதலமைச்சர் திசை திருப்ப பார்த்தார். அந்த வாரத்தை மக்கள் நிராகரித்தார்கள். அதே போல் விஜயை பற்றி பேசாமல் கடந்து சென்று விட்டால் நான் விஜய்க்கு ஆதரவு இருக்காது என்று, அதாவது சீப்பை எடுத்து ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நின்றுவிடும் என்று கருதுகிற சிறுமதியாளர்களைப் போல அவர்கள் கருதினார்கள். ஆனால் விஜய்க்கு பேரெழுச்சியாக மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்திருக்கிறது என்பது இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. இப்போ வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிக முக்கியமான சவால், தமிழ்நாடு அரசாங்கம் மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது. 5 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் 5 லட்சம் கோடி கடன் சுமையோடு தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிர்வாகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்றுக் கொண்டது. இப்போது அவர்கள் இறங்கும்போது சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் என்று விட்டு போயிருக்கிறார்கள். விஜய் அவர் பங்குக்கு சில இலவசங்களை அறிவித்திருக்கிறார். அவையெல்லாம் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய விஷயமா என்றால், இப்போது இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் அவற்றையெல்லாம் நிறைவேற்ற தொடங்கினால் மேலும் உலக வங்கியிடமோ மற்ற இடத்துங்களிலோ கடன் வாங்க வேண்டும். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியாது. ஆகவே முதலில் நிதிநிலையை சீர்படுத்துகிற விஷயம்தான் விஜய் முன்னால் இருக்கக்கூடிய சவால். அதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தி தனியாருக்கு போய் கொண்டிருக்கிற லாபத்தை அரசாங்க கஜானாவுக்கு கொண்டு வர வேண்டும். நேர்மையான அதிகாரிகளை முக்கிய பொறுப்பில் அமர்த்தினால்தான் இது சாத்தியம். ஊழலுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் கிட்டேயே நெருங்க விடக்கூடாது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு நிதி நெருக்கடியில் சிக்கி இருக்கக்கூடிய சூழலில் நிதி நிலைமையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு, முதல் பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது. அடுத்தது, தயவு தாட்சண்யம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் மிக மிக கராரான போக்கில் கையாள வேண்டும். அவர் கூறியது போல மகளிருக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மிக விரைவாக தண்டனை கிடைக்க வேண்டும். அதேபோல போதைப் பொருட்கள் சம்பந்தமாக சிறப்பு சட்டம் இயற்றி அத்தகைய குற்றவாளிகள் அதிகபட்ச தண்டனை பெற வேண்டும். இவையெல்லாம் நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த விஷயங்களில் விஜய் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதற்கு பிறகுதான் இலவசங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். எடுத்தவுடன் நான் முதல் கையெழுத்தில் இலவசம் போடுகிறேன் என்றால் அதில் ஒரு 5,000-10,000 கோடி கடன் ஏறுகிறது என்ற அர்த்தம். நிதி நிலைமையை சீர்படுத்திவிட்டு அதன் பிறகு இலவசங்கள் பக்கம் பார்வையை செலுத்துவதுதான் சரியான திசையில் அவர் செயல்படுகிறார் என்று பொருளாக இருக்கும். மேலும் இவர் பங்குக்கு இவர் கடன் தொகையை உயர்த்திவிட்டு போனால் பொறுப்பற்ற அரசாங்கத்தை நடத்துவதாகத்தான் இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, அவர் விரும்பியபடி மெஜாரிட்டி கிடைக்காத காரணத்தால் சட்டமன்றத்தில் கடுமையான சூழ்நிலையை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் இவர் பக்கம் இருப்பவர்களெல்லாம் 95% பேர் புதியவர்கள், 5% பேர் கூட அரசியலில் அனுபவஸ்தர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் இவர் பக்கம் வைத்துக்கொண்டு எதிரே இருப்பவர்கள் 90% பேர் அரசியலில் பழுத்த அனுபவஸ்தர்கள். அவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு திணறாமல் பதில் சொல்ல வேண்டும்.
அதே போல் சட்டமன்றத்தில் அரசாங்கம் கொண்டு வருகிற மசோதா பில் பாஸ் ஆக வேண்டும், தோற்றுவிட்டால் அசிங்கம். ஆகவே இப்படிப்பட்ட சவால்கள் நெருக்கடிகள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு இருக்கிறது, புதிய ஆட்சிக்கு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆனாலும் கூட விஜய் தன்னுடைய அணுகுமுறையின் மூலம் தன்னை மாற்றிக்கொள்வது, நிர்வாகத்திற்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வதன் மூலம், உரிய ஆலோசகர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வதன் மூலம் இவர் அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி அணுகக்கூடிய முதலமைச்சராக, நல்ல ஆலோசகர்களை கொண்ட முதலமைச்சராக இருந்தால் அவர் முன்னால் எழக்கூடிய சவால்களை அவரால் கடந்து வெற்றி பெற முடியும் என்று தான் நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரியே அவர் சட்டமன்றத்தில் பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆப்போசிட்லேருந்து கேட்கக்கூடிய இடங்களில் ஷார்ப்பான ஆன்சர்ஸ் அவர் கொடுக்கணும். அந்த இடத்துல அவர் என்ன மாதிரி சிக்கல்களை சந்திப்பாருங்க? அதுதான் நான் சொல்கிறேனே சார், அவருக்கு நல்ல ஆலோசகர்கள் இருந்தால் முடியும் சார். சரி, உங்களுக்கு பேசுகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகாரிகள் என்னென்ன விஷயங்கள் கேட்கப்பட போகிற வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க, பேசிடலாம். அண்டர்ஸ்டாண்டிங், கிராஸ்பிங் பவர் வேணும். அஃபீஷியல்ஸோட உட்காந்து முதல் சில மீட்டிங்ஸ்லேயே இவருடைய திறமை வெளிப்படணும். என்ன சுச்சுவேஷன் இருக்குது, ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும், எது ப்ரையாரிட்டிஸு, இதெல்லாம் உட்காந்து கேட்கணும். அதிகாரிகள் விரும்பிய நேரத்தில் அவரை சந்திக்க முடியணும், அமைச்சர்கள் விரும்பிய நேரத்தில் அவரை சந்திக்க முடியணும். மீடியாவை சந்திப்பதை தவிர்ப்பது இனிமேலும் அவருக்கு நல்லதல்ல. மீடியாவை மாதத்திற்கு ஒரு முறையாவது சந்திக்க வேண்டும். மீடியா மூலம் சில தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். இனிமேல் விஜய் அணுக முடியாதவராக இருந்தால் அவர் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறுவார். ஸோ ஓவராலாகவே அவருக்கு மேலே இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம், அரசியலே தெரியாத ஒருத்தர், ஒரு ஆக்டர் சடனாக பொலிட்டிஷியனாக மாறி இருக்காரு. இவர் அரசியல் தெரியாது என்று சொல்லுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல ஆக்டர்ஸ் நாட்டில் நடக்கிறது என்னன்னு பார்க்குறாங்க, அதை பற்றி தேவைப்படுறப்போ தேவைப்பட்ட நண்பர்களோடு விவாதிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும். திரு அஜித் சாரோ சூப்பர் ஸ்டாரோ பல விஷயங்களை அரசியல் ரீதியாக நுட்பமாக பேசக்கூடியவர்கள். சூப்பர் ஸ்டாரோடு எனக்கு தொடர்பு உண்டு. திரு அஜித் சாரோடு தொடர்புடையவர்கள் என்னிடத்திலே கூறியிருக்கிறார்கள். நாட்டு நடப்புகளை ஆர்வமாக உன்னிப்பாக கவனித்து வருகிறவர்கள். ஆகவே நாட்டு நடப்பு தெரியாமல் யாரும் நடிகர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வது அவர்களை குறைத்து மதிப்பிடுவது. திரு விஜய்க்கும் நாட்டு நடப்பு தெரியும். ஆனால் இனிமேல் கூடுதல் பொறுப்போடு பல விஷயங்களை அவர் கூர்ந்து கவனித்து உடனுக்குடன் முடிவுகளை எடுக்க வேண்டும். அதற்கு அவர் அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும், அவருக்கு ஆக்சஸ் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம் சார். திமுக அதிமுக ரெண்டு பேருடைய ஆளுமை எப்படி இருக்குன்றது மக்களுக்கு தெரியும், இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கோம். புதுசாக இது திராவிட மாடலே வேணான்னு டோட்டலாக மக்கள் ஒதுக்கி தான் இப்போது டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் என்டிகேக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கலன்றது ஒரு பக்கம் இருக்குது. புதுசாக ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ற பேரில் டிவிகேக்கு இப்போ வந்த உடனே சப்போர்ட் பண்ணாங்க. என்டிகே அவர்களுக்கு ஏன் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? திமுக அதிமுக என்ற நாங்கள் ரெண்டு பேர் தான் மாறி மாறி இருக்க முடியும், வேறு ஒரு சக்திக்கு இடம் இல்லை என்று கூறி வந்த இந்த இரண்டு கட்சிகளுடைய இருமாப்பான பேச்சுக்கு மக்கள் இந்த தேர்தலில் முடிவு கட்டியிருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் இருதுருவ அரசியல் தான் செல்லுபடியாகும், மூன்றாவதாக யாரும் வர முடியாது, குறிப்பாக பிஜேபி வர முடியாது, விஜயெல்லாம் வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது என்று கிண்டலாக, அதாவது ஒரு அலட்சியமாக இந்த இரண்டு கட்சிகளும் நினைத்து கொண்டிருந்தன. அந்த எண்ணத்தில் மண் விழுந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவு என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முடிவு. திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக என்று இந்த இரண்டு பேருமே கொண்டாடி கொண்டிருந்தார்கள், ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டி கொண்டிருந்தார்கள். இப்போ இப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பீங்க? இப்போ நீங்கள் எங்கே என்ன பண்ணுவீங்க? ஆகவே இனிமேல் கதவு திறந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை தலைமையில் வலிமையாக இங்கே செயல்பட்டு இயங்கி வலிமையாக காலூன்றி வந்தது. பாரதிய ஜனதா கட்சி அந்த பாதையில் தொடர்ந்து பயணித்து இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா அதிமுகவுடன் சேர்ந்ததன் மூலம் பறிகொடுத்து விட்டது. 11% 3% இந்த தேர்தலில் வந்துவிட்டது. இது பாஜகவுக்கு நேர்ந்த பின்னடைவு. பாரதிய ஜனதா சுய பரிசோதனையில் ஈடுபட வேண்டும், அதையும் இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சி விஜயுடன் சேர்ந்திருந்தால் அதனுடைய நம்பரும் உயர்ந்திருக்கும், வாக்கு சதவீதமும் உயர்ந்திருக்கும். அது குறித்து காங்கிரஸ் கட்சியும் பரிசீலிக்க வேண்டும். ஆகவே தேசிய கட்சிகளும் இங்கே காலூன்ற முடியும். அது பற்றி அந்த இரண்டு கட்சிகளும் சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷனில் சீமான் அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்க வேண்டும், சேராதது அவருடைய தவறு. சீமான் கட்சியிலே நல்ல திறமையான மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய சில இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சட்டமன்றத்திற்குள் போக வேண்டும் என்றால் யாருடனாவது கூட்டணி வைக்க வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப கூறி வந்தேன். என்னை போன்று வேறு ஒன்று என்ற ஊடகவியலாளர்களும் தெரிவித்தார்கள், பொதுவெளியிலும் தெரிவித்தோம், அவரோடு உரையாடுகிற போதும் நான் தெரிவித்திருக்கிறேன்.
ஆனால் அந்த வாய்ப்பை அவர் தவறவிட்டதன் விளைவு அவருடைய வாக்கு சதவீதம் இறங்கி இருக்கிறது. அவரும் வெற்றி பெறவில்லை என்பது அந்த கட்சி சரியான பாதையில் பயணிக்கவில்லை என்பதுதான் நான் கருதுகிறேன். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.